ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம பணத்த சேமிக்கிறது எவ்ளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய கடன்கள குறைப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய வரவுல இருந்து சேமிப்பு போக தான் செலவு செய்யணும். அதுதான் நம்மளுடைய சேமிப்பு, நம்மளுடைய வருங்காலத்திற்கான முதலீடுகள் எல்லாவற்றையுமே பெருக செய்யும். நீங்க உங்களுடைய கடன் அதிகமா இருக்கு அப்டின்னா, உங்களுடைய வரவுகள்ல இருந்து கடன்கள க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த வழி. இத நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோலயும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கடன்கள எளிமையா குறைக்கிறதற்காகவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஃபேமிலியில இன்னைக்கு நம்ம கடன்கள்ல மூழ்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஸோ எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ நாம நம்மளுடைய கடன்கள அதிகப்படுத்துறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத, பேசிக்கா சில விஷயங்கள இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இதுல இருந்து நீங்க கடன அதிகப்படுத்துறதுல, இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல எத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இம்மீடியட்டா அத ஸ்டாப் பண்றதுக்கான பிராக்டிஸ கொண்டு வாங்க. அப்பதான் உங்களுடைய கடன்கள விரைவா அடைச்சு, உங்களுடைய சேமிப்பையும், வருங்காலத்திற்கான பாதுகாப்பையும் உயர்த்த முடியும். ஸோ வாங்க ஒவ்வொரு கருத்துக்களா இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே, உங்களுடைய குடும்பத்த கடன்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சின்ன சின்ன காரணங்கள் தான். ஸோ இதெல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலியமா, உங்களுடைய கடன்கள சீக்கிரமாவே அடைக்கவும் முடியும். புதிய கடன்கள வாங்காம உங்கனால தடுத்துக்கவும் முடியும். முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க ஒரு நாளும் இந்த சொசைட்டிக்காக, இந்த சொசைட்டி பில் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்காக நீங்க வாழாதீங்க. ஸோ இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், நான் என்னுடைய அந்தஸ்த நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ, Instagram ஸ்டோரீஸ்லயோ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, நான் வெளிய அடிக்கடி போறது, நான் ஒரு விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, நான் அத பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, கண்டிப்பா உங்களுடைய கடன்ல கொண்டு போய் முடிக்கிறதுக்கு காரணங்களா அமையும். ஸோ ஒரு நாளுமே சமூகத்தில இருக்கக்கூடிய விஷயங்கள நாம ஃபாலோ பண்ணியே ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அது நம்மளுக்கு சூட் ஆகுமா? நம்மளுக்கு அது பொருந்துமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீங்க அத செய்யுங்க. யாரோ ஒருத்தர் செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அத பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு பொருளாதாரத்தில ரொம்பவே வீழ்ச்சியான ஒரு காரியமா இருக்கும். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள், அப்படி இல்லைன்னா ரொம்பவே தேவை குறைவா இருக்கக்கூடிய பொருட்கள அடிக்கடி வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய விமென்ஸ் கிச்சன்ல நெறைய ப்ராடக்ட் நம்ம வாங்கி வைப்போம். ஸோ நைஃப்லேயே நெறைய நைஃப் வாங்கி வைக்கிறது, வெரைட்டி ஆஃப் நைஃப். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒண்ணா தான் இருக்கும். ஆனா நெறைய அப்டேட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நெறைய பொருட்கள வீட்டுக்கு நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, பைக்கு, காரு அப்படின்னு ஒரு வீட்டுக்கு 2, 3 ஒரு ஒரு பைக்கு, ஒரு ஸ்கூட்டி இந்த மாரி நம்ம நெறையா வாங்கி வச்சிருப்போம். கேட்டா எப்பவாவது வெளியில போனா எடுத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனுடைய யூசேஜ் கம்மியா இருந்தாலும், எனக்கு இது இப்ப தேவையில்லாத ஒரு பொருளா இருந்தாலும், பட் நான் இத வாங்குறேன், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய மணிய நீங்க தேவையே இல்லாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க. அத ஒரு மெஷினாவோ, ஒரு பொருளாவோ ஏதோ ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது தேவையில்லாத விஷயம். லைக் உங்களுக்கு நீங்க பைக்கு, கார் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு இஎம்ஐல போடுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிரெடிட்ல தான் போய் இதாகும். ஸோ நீங்க இந்த மாரி அனாவசியமான ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கீங்களாங்கிறத கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுடைய வருமானத்த கடன்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வெளியில போறதும், நிறைய ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய விஷயங்களும். ஆல்ரெடி இத நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ரிப்பீட்டடா நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ம லைஃப்ல நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற, ரெகுலரா நம்ம நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பல்சரி வீக்கெண்ட்னா அவுட்டிங் போகணும், ஷாப்பிங் போகணும், மந்த் ஒன்ஸ் நம்ம வெளியூர் ட்ரிப் போகணும். நெறைய டைப் ஆஃப் ஃபுட்ஸ நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஒரு காலத்துலலாம் அந்த மாரி இருந்ததே இல்ல. ஸோ இட்லி அப்படிங்கிறதே தீபாவளி, பொங்கலுக்கு தான் அந்த மாரி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா, இன்னைக்கு நெறையா என்னன்னா கொரியன் ஸ்டைலு, சீனா அந்த மாரி நெறைய ஃபுட் வெரைட்டிய நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். அது தப்பு கிடையாது. பட் நம்ம அது வீக்கெண்ட் நம்ம போகணும்னு நெனைக்கிறது, நம்மளுடைய பண
தேவைகள வந்து அது குறைச்சிக்கிட்டே வரும். நம்மளுடைய சேமிப்புகள அத கரைச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஒரு ரீசன் தான் உங்கள கடனாளியா ஆக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்பவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இப்ப ரீசென்ட் டேஸா நெறைய பேருக்கு ஒரு வந்திருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் 4த் பாயிண்ட்டா சொல்லப் போறேன். அதாவது வெளிய ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு கிராண்ட் ஃபங்ஷன்ஸ் உங்க ஃபேமிலில வந்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மேரேஜ். ஸோ 4 பேருக்கு மத்தியில நான் நல்லா கிராண்டா வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய லட்சங்கள செலவழிச்சு உங்களுடைய திருமணத்த நடத்துறது. ஸோ அது வந்து ஒரு நாளுக்கான ஒரு எக்ஸ்பென்சிவா நீங்க ரொம்ப இதா வந்து நீங்க பண்றீங்க. கிராண்டா வந்து பண்றீங்க. அந்த கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்றவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன? நான் வந்து அங்க குடுத்திருந்த ம் சாப்பாடு வந்துட்டு என்னன்னா, என்னுடைய கல்யாணத்துக்கு போட்டிருந்த எல்லாருமே சொல்லுவாங்க, "இந்த கல்யாணத்துக்கு நான் போன மாரி நான் எங்கேயுமே சாப்பிடல" அப்படின்னு சொல்லி. ஆனா, அந்த ஒரு வார்த்தைக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக நீங்க வருஷம் முழுவதும் நீங்க கடன கட்டிட்டு இருந்திருக்கணும். ஸோ, உங்க கையில ஒரு சேமிப்பு இருந்திருக்கலாம். அந்த சேமிப்ப வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பணம் அப்படிங்கிறது டபுள் ஆயிருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்பா அமைஞ்சிருக்கும். ஆனா, நீங்க அந்த சேமிப்ப அத அப்படியே கொண்டு போய் அது பல வருஷ சேமிப்பு. ஆனா, ஒரு நாளுடைய உங்களுடைய ஆடம்பரத்துக்காக நீங்க கொண்டு போய் அங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மொத்தமா ஆ ஸ்பாயில் ஆயிருது அந்த இடத்துலயே. ஸோ, உங்களுடைய ஃபேமிலிய வந்து கடன்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர் வந்து நான் இவங்க என் மேரேஜ்ல என்னுடைய கசின்ஸ் வந்து மேரேஜ்ல இப்படி பண்ணாங்க. ஸோ, நானும் அதே போல கிராண்டா நான் பண்ணணுங்கிறதுக்காக நெறைய பேர் கடன் வாங்கி பண்ணி, மொய் வந்தா திருப்பி குடுத்துரலாம். செய்முறை வந்தா திருப்பி குடுத்துரலான்னு நெறைய பேர் வந்து கடன்ல போய் அடையறாங்க. ஸோ, இந்த சோசியல்க்காக ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நீங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம், கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணும். அடுத்த ஒரு 5வது விஷயம் என்ன அப்டின்னா, விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற செலவு தான் நீங்க செய்யணுமோ ஒழிஞ்சு, அத மீறி நீங்க அதிகமா நீங்க செய்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் கடன்கள்ல வந்து கொண்டு போய் தான் நிக்கும். ஸோ, உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கு? ஸோ, அந்த வருமானத்தில நம்ம எந்த அளவுக்கு செலவு செய்யணும்? எதெல்லாம் முக்கியமான செலவுகள்? எது எல்லாம் அனாவசிய செலவுகள்? அப்டிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அத வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் பண்ணி நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுடைய வருமானம் கொஞ்சமா இருந்தாலும், செலவு வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா சேமிக்க முடியும். ஸோ நீங்க வந்துட்டு அத ப்ராப்பரா எதுவுமே இல்ல, கையில இவ்வளோ பணம் இருக்கு, இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நான் செலவு பண்ணிடுறேன், நாளைக்குதுக்கானது அது அப்புறம் பார்க்கலாம் அப்டின்னா, அது வந்து கண்டிப்பா ஒரு தவறான செயல். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் 6வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கமே இல்ல அப்படின்னா, அதுவும் உங்கள கடன்ல தான் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ டெய்லியும் வந்து அ நான் சம்பாரிக்கிறேன். நான் டெய்லியும் அத வந்து செலவு பண்றேன். நாளைக்கு வேலைக்கு போய் நாளைக்கான தேவைகள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, உடனடியா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு நல்லது விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும். அதுக்கு உடனடியா உங்க கையில ஒரு இடத்துல இருந்து பணத்த வந்து பெரட்ட முடியாது. நீங்க ஒரு இடத்துல நீங்க கடனே வாங்கணும்னு நெனச்சா கூட, அவங்க தர்றேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அது அவங்க பணம் உங்க கைக்கு வர வரைக்கும் அது உங்களுடைய பணம் கிடையாது. ஸோ தவணை முறையில செலுத்திர்லாம் அப்படின்னு நீங்க நெனச்சு வாங்குறது கூட, அது உங்க கைக்கு வந்தா தான் அது உங்களுடைய பணம். ஸோ உங்களுடைய அன்றாட உழைப்புகள நான் இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு, அது இன்னைக்கே செலவு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விதம் தான். ஸோ இன்னைக்கு நீங்க எவ்ளோ ஒரு டெய்லி ஒரு ரூ. 200 கூலி நீங்க செய்றீங்க அப்படின்னா கூட, அதிலிருந்து ஒரு ரூ. 20 தனியா நீங்க எடுத்து வைங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன சின்ன சேமிப்பு தான் அது. ஸோ கொஞ்சம் சம்பாரிக்கிறவங்க கொஞ்சம் சேமிப்பாங்க. நெறைய சம்பாரிக்கிறவங்க நெறைய சேமிப்பாங்க. ஆனா சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, நீங்க செலவு பண்ண பண்ண உங்களுடைய தேவைகள் வரும்போது, அடுத்த பக்கம் கை நீட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விமென்ஸுக்கான ஒரு டிப் தான் இது. நீங்க அடிக்கடி பியூட்டி பார்லர் போற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு ஃபெதர் கட்டோ, இல்லைன்னா லேயர் கட்டோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க ஹேர் கட் பண்றீங்க. ஸோ, அது எவ்வளோ டேஸ் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த பியூட்டி பார்லர்ல இருக்கிற வரைக்கும் ஹேர் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப அழகா அவங்க நெறைய டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது, ரொம்ப அழகா வந்து உங்களுக்கு தெரியும். பட் அதே ஒரு ப்ராப்பர் மெயின்டனன்ஸ் வந்து அது 1 மந்த் ஃபுல்லா நம்மனால பண்ண முடியுமா அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய விஷன் வந்து குறைஞ்சிட்டு தான் வரும். அந்த பியூட்டி வந்து குறைஞ்சிட்டு தான் வரும். ஸோ திருப்ப நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன பண்ணுவோம், அதே ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக பியூட்டி பார்லர் போய் நம்ம
ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஓவர் எக்ஸ்பென்சஸ கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், லக்ஸரியா ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வாங்குறது. ஸோ ஏதாவது ஒரு நாள் ஒரு சின்ன ஃபங்ஷனுக்காக, ஒரு பர்த்டே ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா நம்மளுடைய குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்காக நெறைய பேர் நெறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுப்போம். பட் அந்த குழந்தைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அடிக்கடி வந்து போடவே முடியாது. ஒண்ணு குத்தும், இல்லைன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆனா அந்த ஒரு நாள் வந்துட்டு நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், நம்மள குழந்தைகள அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே எக்ஸ்பென்சிவா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குவோம். அதே மாதிரி தான் மேரேஜ்க்குமே. நம்ம லெஹங்கா இருக்கட்டும், பட்டு சாரியா இருக்கட்டும். ஸோ அது ரொம்ப விலை குடுத்து நம்ம வாங்கி நம்ம அது எப்போ போடுவோம்? வருஷத்துக்கு 1 டைம், 2 டைம் தான் நம்ம அத யூஸ் பண்ணியிருப்போம். அது அதர்வைஸ் நம்மளுக்கு அது ஃபுல்லா அப்படியே ஒரு ஸ்டோரேஜா அப்படியே பீரோல தான் நம்ம வச்சிருந்திருப்போம். ஸோ அது ரொம்ப ஓவர் ஸ்பெண்டிங். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 10,000 குடுத்து ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டு, அந்த ட்ரெஸ்ஸ அப்படியே பீரோல வச்சிருக்கும்போது, அந்த 10,000 எதுவா கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஒரு ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதே ஒரு இடத்துல ஒரு 3 வருஷம் அது அப்படியே பீரோக்குள்ள தான் இருக்க போகுது. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவ போட்டீங்கன்னா கூட 3 தடவ தான் நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ இதே ஒரு 10,000 கொண்டு போய் ஒரு பேங்க்ல வந்து நீங்க அதே ஒரு 3 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 1000 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கூட 3 வருஷத்துக்கு 3000 உங்களுக்கு இதா இருந்திருக்கும். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது அதில ஆட் ஆகும். ஸோ எது யூஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து தான் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் ஹேபிட். இந்த ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறதுனால நெறைய நம்மளுடைய செலவினங்கள வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அன்ஹெல்தியான ஃபுட்ட வந்து நம்ம சாப்பிடுறது. நம்மளுடைய உடல்நிலைக்கு ஒத்துக்காத உணவுகள வந்து நம்ம சாப்பிடுறது. இப்ப நெறைய பேருக்கு சவர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒத்துக்காது. சிக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒத்துக்காது. சிக்கன் சாப்பிட்டாங்க அப்படின்னாவே ஒண்ணு இச்சிங் ப்ராப்ளம் வரும், இல்ல வாமிட்டிங் வரும். ஆனா, நான் அதில டெம்ப்ட் ஆகுற ஒரு ரீசன்னால நம்ம வந்து அத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்ம தேவையில்லாத, ஒத்துக்காத, அலர்ஜி வரக்கூடிய, இல்ல அப்படின்னா ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடிய பொருட்கள, இல்ல நம்மளுக்கு நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்டுருக்கவே மாட்டோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நம்மளுக்கு ஒத்திருந்திருக்கும். திரும்ப நம்ம அதையவே சாப்பிட்டு, சாப்பிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் போயிட்டே இருக்கும். அது இல்லாம ஒத்துக்காத, அலர்ஜி ஆகக்கூடிய ஃபுட்டுக்கு நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொண்டு போய் நம்ம குடுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10வது விஷயம் என்னன்னா, ஒரு நியூவா ஒரு கல்ச்சர நம்மளுக்குள்ள கொண்டு வர்றது. தேவையே இல்லாத ஒரு விஷயத்த. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிடிஎஸ் ஆர்மிஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம இயரிங்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸரீஸ் எல்லாமே ஒரு பர்பிள் கலர்ல கொரியன் ஸ்டைல்ல நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ, இப்ப அது எல்லாமே என்ன ஆகுது அப்டின்னா, உங்களையே அறியாம நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகறதுனால, உங்களுக்கு அது தேவையில்லைங்கிறது உங்க மூளை யோசிக்கிறதே இல்ல. இப்படி ஒரு கல்ச்சர் வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நானும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத எல்லாத்தையும் நீங்க பொருள வாங்கி வீட்டுக்குள்ள டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு, அது ஒரு எக்ஸ்பென்சிவா நீங்க கொண்டு போயிட்டுருக்கும்போது, இது ஓவர் எக்ஸ்பெண்ட் ஆக ஆக, கண்டிப்பா இதுவுமே லாஸ்ல தான் போய் நிக்கும். கடன்ல தான் வந்து நிக்கும். ஸோ இந்த மாரியான ஹேபிட் வந்து உங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் வந்து பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து 11வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹோம அடிக்கடி அப்டேட் பண்றது. இப்போ முதல்லேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அந்த மாரி கேப் நம்ம எடுப்போம். பட் இப்ப என்னன்னா, ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்குள்ளேயே நெறைய நம்ம அப்டேட் பண்றோம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல நம்ம அடிக்கடி நம்ம விமென்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, கிச்சன வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்னா, உடனே நம்ம அந்த பழைய ப்ராடக்ட்ட மாத்திட்டு, புதிய ப்ராடக்ட்டுக்கு அப்டேட் ஆகுறது. அப்பதான் நம்ம ஒரு 1000, 2000ன்னு குடுத்து ஒரு பொருள வாங்கியிருப்போம். அத நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம குடுத்துட்டா கூட, அது வந்து ஒரு 500க்குள்ள தான் எடுத்துப்பாங்க. ஒரு நீங்க 3 மந்த்ஸ் வாங்குனா கூட அது அவ்வளோதான் அவளுடைய யூசேஜ் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கும்போது, நீங்க நெறைய அதுக்கு ஓவர் ஸ்பெண்டிங் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது உங்களுடைய வீட்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படிங்கிறத பாருங்க. ஸோ உங்க பைக்க அப்டேட் பண்றது, ஒருத்தர் ஒரு புது மாடல் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு 1 இயர், 3 இயர்ஸ்ல வந்து வேற ஒரு மாடல் வந்திருக்கும். உடனே இந்த பைக்க போட்டுட்டு வேற பைக் வந்து நம்ம எடுக்கிறது. நான் சொன்ன மாரி கிச்சன்ல அந்த மாரியான ப்ராடக்ட் நம்ம வாங்குறது, வீட்ல நெறைய கலர்ஸ் வந்து பண்றது. இந்த மாரி நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்க விரும்பல அப்டின்னா கூட வெளிய கடன் வாங்கி பண்ணுவீங்க. உங்க கையில இருக்கு அப்டின்னா, உங்களுடைய சேமிப்பிலிருந்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த அப்டேட் பண்றதுக்காகவே நீங்க வேலைக்கு போகணும், ஓடிட்டே இருக்கணும் அப்டிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம்
வந்துட்டு ஃபோன வந்து அடிக்கடி அப்டேட் பண்றது. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி பைக் மாதிரி தான். வருஷத்துக்கு ஒரு 3 மாடல், 4 மாடலாவது மாறிக்கிட்டே இருக்கு. அப்டேட் ஆயிக்கிட்டே இருக்கு. நெறைய மாடல்ஸ் மார்க்கெட்க்கு வந்துகிட்டே இருக்கு. நம்மளும் அதில வந்து விருப்பப்பட்டு நெறைய மாடல்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெறையா இப்ப யாரெல்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஒரே ஃபோன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அ வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸா நெறைய நீட்ஸ் இல்லாதவங்க தான் யூஸ் பண்றாங்க. மத்தபடிக்கு நம்ம ஸ்டைலுக்காக நம்ம அத மாத்திக்கிட்டே தான் இருக்கோம். இதுவுமே ஒரு தவறான ஒரு விஷயம் தான். அ கிட்ஸு கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க வாங்கி தர்றீங்க அப்டின்னா, 13வது பாயிண்ட் அதுதான். அது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு மெத்தட். முதல்ல உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வரவு, செலவு, கடன் இது எல்லாத்தையுமே பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்துங்க. ஸோ நீங்க ஒரு பொருள் வாங்கி குடுக்குறீங்க அப்டின்னா, அது உங்களுடைய எத்தனை நாள் உழைப்பு அப்டிங்கிறத சொல்லிக் குடுங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு குழந்தைக்கு நீங்க செய்றீங்க அப்டின்னா, நான் இந்த இடத்துல இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் அவங்களுக்கு பதில் குடுக்கணும். நான் உங்களுக்கு அதில நான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன். ஸோ இவங்க அத நான் வந்து லேட் பண்ணேன் அப்டின்னா, அவங்க கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. ஹார்ஷா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவும் நான் ரிஸ்க் எடுத்து தான் நான் உனக்கு இந்த பொருள வந்து நான் வாங்கி தரேன். உனக்காக நான் இந்த செலவு செய்றேன் அப்டிங்கிறத அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் குடுங்க. உங்களுடைய பாசிட்டிவ் சைட மட்டுமே காட்டிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய நெகட்டிவ் சைடும் வந்து காட்டுங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பொருள் வாங்கணும் அப்டின்னா ரொம்ப அடம் பிடிக்கணும். ரொம்ப கெஞ்சணும். எவ்வளவோ பேர் வீட்ல வந்து இந்த நடராஜ் வந்து ஜாமெட்ரிங் பாக்ஸ் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேட்போம். "அப்பா எனக்கு இது வேணும். இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு குடுக்கணும்" அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்போம். பட் ரொம்ப ரேரா தான் வாங்கி தருவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம காத்திருந்து நம்ம வாங்கினதுனால தான், இன்னைக்கு நம்மனால வந்து இதுதான் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் நம்ம தாழ்ந்தே போனா கூட, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கான மைண்ட் செட் நம்மகிட்ட வந்திருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு இப்போ அது வேணும். எனக்கு இது செய்யணும். நீங்க வந்து பேரண்ட்டா இருக்கீங்கன்னா, அதுக்கு தான் இருக்கீங்க. எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்த, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்காததுனால தான் இது வந்திருக்கு. ஸோ என்னுடைய கஷ்டம் குழந்தைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்க ஒவ்வொரு பொருள்லயுமே கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி தராம, சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க. சில விஷயங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லுங்க. அந்த காத்திருப்பு அவங்களுக்குள்ள நெறைய ஏக்கத்த கொண்டு வரும். ஸோ நாளைக்கு அவன் ஒரு விஷயத்துல ஏங்கி நின்னாலோ, தோத்து போனாலோ, அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஃபினான்சியல மட்டும் நான் டிபெண்ட் பண்ணி சொல்லல. ஸோ அவங்களுடைய லைஃப்‌க்குமே அது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் வந்து அதில இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கேட்டது எல்லாமே வாங்கி தந்து, ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு லைஃப அவங்களுக்கு காமிச்சிட்டீங்க அப்டின்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து குழந்தைங்க கண்டிப்பா வெளில வரவே மாட்டாங்க. ஸோ இப்படி நீங்க கிட்ஸுக்கான ஒரு ஃபுல் ஃப்ரீடம் குடுத்து, கேட்கறது எல்லாத்தையுமே வாங்கி குடுக்குறதும், உங்களுடைய லைஃப கண்டிப்பா கடன்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வழிகள் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே கடன்ல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இதெல்லாம் கடன்கள்ல போகறதுக்கான சில காரணங்கள். ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் எதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி, அதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு 20 நாள், 21 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு 21 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அந்த 21 நாள் உங்களுக்கு அந்த பொருள் இல்லாமயும், அந்த விஷயம் இல்லாமயும் உங்கனால இருக்க முடியுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு அந்த 20 நாளுக்குள்ள உங்கனால வந்து இல்ல எனக்கு இது அத்தியாவசியப்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பொருள தாராளமா வாங்குங்க. அந்த விஷயத்துக்காக அந்த பணத்த வந்து நீங்க தாராளமா செலவு பண்ணுங்க. ஸோ கடன் அப்படிங்கிறது யாருமே வாங்காம இருக்க போறதில்ல. நம்ம அத்தியாவசிய தேவைக்காக, ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம வாங்குறது தான். பட் எதுக்காக அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குது. கிரெடிட் கார்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ லோன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து லோன்ஸ் குடுக்குறதுக்கு நெறைய ஃபினான்ஸ் செக்டார்ஸ் வந்து இருக்காங்க. பட் நீங்க அதுக்கு எவ்வளோ பே பண்ண போறீங்க? அந்த கடன் அடைக்கிறதுக்காக நீங்க எவ்வளோ உழைப்பு உழைக்கணுங்கிறத, நீங்க உழைப்பா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாவே, அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். ஸோ இதில எதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு,
உங்ககிட்ட இருக்கிற கருத்துக்கள நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாரியான ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கு. இல்ல இங்க நான் சொல்லியிருக்க 13 ஹேபிட்ல ஏதாவது ஒரு ஹேபிட் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம அத கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.